ரகசிய ஓட்ச நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சாட்டை துரைமுருகனை கட்சியை விட்டு நீக்க சொன்ன விசிக நிர்வாகிய சாட்டை தான் கட்சியோட எதிர்காலம், அப்படிலாம் இஷ்டமா இருக்கு, அவரை நீக்க முடியாதுங்கிற ரேஞ்சில சீமானவர்கள் பதிலடி கொடுத்திருக்கிறாரு. இது குறித்து தான் இந்த காணொலியில விரிவா பேச போறோம். அங்க வீடியோக்குள்ள போகலாம். கடந்த 2 தினங்களுக்கு முன்னர் விசிக சார்பில் தொல் திருமாவளவன் அவர்களுடைய 65வது பிறந்த நாள் மற்றும் தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு அப்படிங்கிற பெயர்ல உளுந்தூர்பேட்டையில ஒரு மாபெரும் மாநாட்டை நடத்தியிருந்தாங்க. அந்த மாநாட்டை சரியா அவர்களால் நடத்த முடியல. அது கருத்தியல் ரீதியாகவும் பிழையானதா இருந்துச்சு. அங்கு குழுமி இருந்தவர்களும் ஒழுக்கமாக இல்ல அப்படிங்கிற குற்றச்சாட்டு பல்வேறு தரப்பினர் மத்தியில வந்துச்சு. அதனாலேயே அந்த மாநாடு தோல்வி அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தையும் அனைவரும் வைத்திருந்தாங்க. அதுலயும் சாட்டை துரைமுருகன் அவர்கள் ஒருபடி மேல போய் எப்பவும் விசிகவையும் அவர்கள் மாநாட்டையும் வெளுத்து விடுற மாதிரி இந்த முறையும் வெளுத்து விட்டு இருந்தாரு. என்னதான் எல்லாரும் விமர்சிச்சாலும் சாட்டை துரைமுருகன் அவர்களுடைய அடி அப்படிங்கிறது கொஞ்சம் இடி மாதிரி இருக்கும் அப்படிங்கிற காரணத்தினால் விசிகவினரால் அதை தாங்கிக் கொள்ள முடியல. உடனே விசிகவின் ஒரு நிர்வாகி சீமான் அவர்களுக்கு போனை போட்டு அதை ரெக்கார்டும் பண்ணி இப்போ சோசியல் மீடியால எடிட் பண்ணி விட்டுருக்காரு. அதுல சாட்டை துரைமுருகனுக்கு புத்திமதி சொல்லுங்க, அவரை கட்சி விட்டு நீக்குங்கிற மாதிரி பல்வேறு கோரிக்கைகளை வைத்திருந்தாலும் சீமான் அவர்கள் அந்த நிர்வாகியிடம் ரொம்ப தெளிவா சாட்டை எல்லாம் கட்சியை விட்டு நீக்க முடியாது, நாம் தமிழர் கட்சியின் எதிர்கால தூணே சாட்டை தான். சோ அப்படிப்பட்டவரை எங்க கட்சியை விட்டுலாம் நீக்க முடியாது, நீங்க உங்க கட்சியை விட்டு என்ன பத்தி தப்பா பேசுற வன்னியரசை நீக்குவீங்களா அப்படிங்கிற கேள்வியையும் முன்வைத்ததாக சொல்லப்படுது. இதுல ரொம்ப முக்கியமா ஒரு தலைவரை இவ்வளவு எளிதாக இன்னொரு கட்சியின் அடிமட்ட தொண்டரால் எப்படி தொடர்பு கொள்ள முடியுது அப்படிங்கிற ஒரு கேள்வியும் தம்பிகள் மத்தியில எழுது. ஏன்னா தமிழ்நாட்டில் எத்தனையோ கட்சிகள் இருந்தாலும் எந்த ஒரு கட்சியின் தலைவரையும் சர்வசாதாரணமாக இப்படி தொலைபேசியில் தொடர்பு கொள்ள முடியாது. ஆனா சீமான் அவர்கள் அந்த அளவுக்கு அனைவருக்குமே ஆக்சசிபிளா இருப்பதுதான் அவருடைய ஒரு வீழ்ச்சிக்கு காரணமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுது. சோ இனியாவது நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்களை ஒரு உயரிய இடத்தில் வைத்து பாதுகாக்கணும். அவருக்குன்ட்டு பெர்சனலா வரக்கூடிய போன்கள் அப்படிங்கிறது அவருக்கு மிக நெருக்கமான குடும்ப சகிதத்தில் உள்ளவர்கள், நண்பர்கள் இப்படிதான் வரணுமே தவிர கட்சியினரோ இல்ல பிற கட்சியினரோ ஃபார்முலா தலைமை அலுவலகத்துக்கு தொடர்பு கொண்டு அங்கு பேசுற மாதிரியான ஒரு சூழலை தான் உருவாக்கணும் அப்படிங்கறதான் பெரும்பாலானவர்களுடைய கோரிக்கையா இருக்கு. நன்றி, வணக்கம்.